ஆசிவாசி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கீர்த்திகா பிரபாகர். இன்றைக்கி பலூன் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பலூன் வச்சு ஒரே ஒரு பலூன் எடுத்திருக்கேன். நான் இந்த நூல் எடுத்திருக்கேன். நீங்கள் சணலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை உள்ளன் நூல், எந்த நூலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது க்ளூக்கு பதிலாக நான் வீட்லேயே தயாரித்த க்ளூ. இது வெளியில் வாங்குகிற க்ளூவை விட ரொம்ப நல்லாயிருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நார்மல் நம்ம மைதா மாவு இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு தண்ணியில் கலந்து கொதிக்க வச்சுருக்கேன். இதை நான் க்ளூவாக யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் அளவு மார்க் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் ஒரு மூடி, பாத்திரம் மூடி, இல்லை ஏதாச்சும் ஒரு டேப்பு ரவுண்டாக எடுத்துக்கோங்க. ஒரு மார்க்கர், ஒரு சிசர். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் காமிச்ச அந்த ரெட் கலர் பலூனை இப்படி ஊதியிருக்கேன். இந்த சைஸ் நான் ஊதியிருக்கேன். இப்போ இதில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் இந்த டேப் எடுத்தப்போ ரொம்ப அளவு சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் ஏதாச்சும் ஒரு மூடி எடுத்துக்கிறேன். இந்த மூடி எடுத்துகிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ நான் இந்த அளவு இதில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மார்க் பண்ணதுக்கு மேலே நம்ம இந்த நூலை போட்டு சுற்ற போகிறோம். இந்த நூலை சுற்றுறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த க்ளூவில் இந்த நூலை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு பெரட்டிடணும். இந்த நூலில் இந்த க்ளூ ஒட்டியிருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம சுற்ற ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போ பலூன் நம்ம சுற்றி முடித்ததுக்கப்புறம் இப்படி இருக்குது. இதை காய விட்டுட்டு திரும்ப நான் பலூனை எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த பலூன் ஒரு 4 நைட் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. நான் திரும்ப இதுக்கு மேலே க்ளூ போட்டு கொஞ்சம் நான் பெயிண்ட் ப்ரெஷ்ஷால் க்ளூ போட்டு திரும்ப நான் கொஞ்சம் தடவி விட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா காஞ்சிருச்சு. ஒரு நாள் விட்டுருங்க க்ளூ போட்டு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக சூப்பராக வந்துருச்சு.
ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் கொஞ்சம் அதிகமாக நூல் சுற்றிட்டேன். அதனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இல்லாமல் லூஸாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல கம் போய் நமக்கு சரியாக ஒட்டலை. இப்போ இதுக்கு கூட நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மக்கிட்ட இந்த ஃபெவிகால் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, யூஸ்வலாக அந்த மாதிரி வராது. நான் ஃபஸ்ட்டு அந்த மைதா மாவு கொஞ்சம் போட்டதில் கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சு, அதனால் அப்படி ஆயிடுச்சு. ஓகே இல்லைங்களா? க்ளூவோ இல்லைனா மைதா மாவு நேற்று பண்ண மைதா மாவு தீந்து போச்சுங்க, அதனால தான் நான் இப்போ க்ளூ எடுத்திருக்கேன். இப்போ இதை போட்டு திரும்ப நம்ம அதில் ஒட்டிட்டோம்னா நல்லா அது ஒட்டிக்கும். காய வச்சிட்டோம்னா திரும்ப காஞ்சிடும். அதை நான் உங்களுக்கு எப்படின்னு திரும்ப காட்டுறேன். நான் சாதாரண க்ளூ தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபெவிகால் இருந்தாலும் எடுத்துக்கலாம், சாதா க்ளூ இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் மைதா மாவில் பசை இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்கள் பாருங்கள், இதில் போட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் நான் அப்படி பண்ணி விடுறேன். பண்ணி விட்டு காய விட்டுட்டோம்னா இதுவும் நல்லா ஸ்டிஃப் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்லணும். இப்போது இதை நான் நேச்சுரலாக வந்து காய வச்சதுனால எனக்கு இங்கே வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால எனக்கு இங்கே வெயிலும் கிடையாது, காற்றும் அவ்வளவா இல்லை. அதனால நான் ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் காய வச்சேன். அப்போ தான் எனக்கு இந்த பலூன் வந்து எடுக்க எனக்கு வந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட ஹேர் ட்ரையர் இருந்துச்சு அப்படின்னா ஹேர் ட்ரையரில் நீங்கள் காய வச்சிட்டிங்கன்னா விட்டு 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 காய வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் போட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரத்தில் அது ரெடி ஆகிடும். இதில் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, நீங்கள் இந்த பலூனை எடுக்கிறப்ப என்ன பண்ணணும், எடுக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே உங்களுக்கு ஹோல்ஸ் தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்கள் கை விரல் போகுமோ அந்த இடத்துல வச்சு அந்த பலூனை கொஞ்சம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பலூன் வந்து ஈஸியாக உங்களுக்கு எடுக்கிறப்ப ஈஸியாக வரும். இல்லைனா நம்ம க்ளூ தானே அப்ளை பண்ணியிருக்கோம், அந்த க்ளூ வந்து இதில் ரொம்ப பிடிச்சிக்கிச்சுன்னா அந்த பலூன் சுருங்க சுருங்க இந்த கூடையும் உங்களுக்கு வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காது. நீங்கள் ஷேப் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கணுன்னா நீங்கள் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஈஸியாக கைவிரல் போகும், குட்டி குட்டியாக கேப் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் கைவிரல் விட்டு விட்டு பலூனை ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிவிடுங்க. லூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எடுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நான் வந்து இதில் ஒயிட் கலர் அந்த டொய் நூலுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் அதுக்கு வந்து கலர் பண்ண போகிறேன். இது ஒயிட்டாகவே வச்சுக்கிறதும் நம்ம விருப்பம் தான், கலர் பண்ணி இதில் மேலே டெக்கரேட் பண்ணுறதும் நம்ம விருப்பம் தான். இப்போ நான் இதுக்கு வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன், அக்ரைல் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன், ஸ்பஞ்ச் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பஞ்சில் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு நம்ம இப்போ அதை கலர் பண்ணிவிட்டு இது காய வைக்கிறதுக்கு இன்றைக்கி இங்கே டிலே ஆகுங்க. ஹேர் ட்ரையரில் போட்டு தான் வந்து காய வைக்க போகிறேன். இப்போ நான் அது உங்களுக்கு கலர் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலரில் அக்ரைல் பெயிண்ட்டு கலர் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் பாதி ஒயிட் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இங்கே கீழே ஒயிட்டும் இங்கே மேலே ரெட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுறப்போ நீங்கள் எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் திரும்ப ஹேர் ட்ரையரில் போட்டு ஹேர் ட்ரையரில் வந்து சில்லுன்னு காற்று வச்சு காய வச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். சூடாக காற்று வச்சு காய வச்சிங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே காஞ்சிடும். இப்போ நான் இந்த மாதிரி காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட பிஸ்தா செல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம ஃப்ளவர்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் பண்ணி நான் அதை ஸ்டிக் பண்ண போகிறேன். ஆனால் நான் இந்த வாட்டி கார்ட்போர்டுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வாங்கின ஏதாச்சும் ஐட்டம்ஸ் வாங்குறீங்க இல்லைங்களா, அது மேலே வந்து ரேப் பண்ணியிருப்பாங்க பிளாஸ்டிக் ஷீட். இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கார்ட்போர்டை விட ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த லேம்ப் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப வெயிட் கிடையாது, உங்களுக்கு தக்க மாதிரி இருக்கும். இப்போ இதில் கார்ட்போர்டை வச்சா நமக்கு வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பேஸாக யூஸ் பண்ணி நான் அந்த ஃப்ளவர்ஸ் மேக் பண்ண போகிறேன். இது என்கிட்ட சாக்லேட் பேப்பர், இது இப்போ சாக்லேட் சாப்பிட்டு பேப்பர் தூக்கி போடாமல் வச்சுருந்தேன். இதுக்கு அது கிராஃப்ட்டுக்கு யூஸ் ஆகும்னு இதில் நான் வந்து இலை மேக் பண்ணலான்ட்டு இருக்கேன். அப்புறம் இது நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் கலர்ஸ் எடுத்திருக்கேன், ரெட்டும் ஒயிட்டும். ஏன்னா இப்போ நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஏற்கனவே மேலே வந்து ரெட்டு வச்சுருக்கேன், கீழே வந்து ஒயிட்டாக வச்சுருக்கேன்னு. ஸோ நம்ம கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும்னு 2 டைப் ஆஃப் பிஸ்டாஷியல் ஃப்ளவர்ஸ் 2 வகையில் பண்ணி நம்ம அதை ஒட்ட போகிறோம். நான் பண்ணி முடிச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதை நம்ம பிஸ்டாஷியல்ஸ் வச்சு ஏற்கனவே நம்ம ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். அதனால் நான் அதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பிஸ்டாஷியலில் வச்சு ஃப்ளவர்ஸ் இப்போ நான் ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறையா பண்ணணும், நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பின்னாடி வந்து இந்த ஷீட்டாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இப்போ இந்த ஃப்ளவர்ஸ்லாம் முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. AA பேட்ரி போட்டு எரிய வைக்கிற இந்த ஃபேரி லைட்ஸ் இது உள்ளே போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும், ஏன்னா நான் பகலில் எடுத்திருக்கேன், அதனால் இப்படி இருக்குது. நீங்கள் நைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெண்டாவது, நம்ம மேலே சீலிங்கில் நம்ம நைட் லேம்ப் பல்பை போட்டு இந்த மேலே இருக்குது பாருங்கள், உள்ளே போடணும் பல்பை வந்து உள்ளே கீழ் வழியாக அதுதான் நம்ம ஹோல்ஸ் விட்டுருக்கோம்.
அந்த உள்ளு வழியே கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஹோல் இருக்குது பாருங்கள், இது வழியாக நம்ம வயரை மேலே எழுத்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து பல்பும் இருக்கும் ஹோல்டரும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் போட்டு சீலிங்கில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு நைட் லேம்ப் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுதாங்க. இதே மாதிரி நான் எங்கள் கடையில் பார்த்தேன், $35 சேல் பண்ணுறாங்க. இது நம்ம வீட்லேயே பண்ணியாச்சு இந்த DIY. இப்போ இதுலேயே வந்து நான் உங்களுக்கு பல்ப் கொஞ்சம் டிம்மாக போட்டு காட்டுறேன். இப்போ இந்த வெளிச்சத்தை பாருங்கள், இது வந்து நான் நைட் லேம்ப் தான் போட்டிருக்கேன், எக்ஸாக்ட் நைட் லேம்ப் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு பாருங்கள் இந்த வெளிச்சத்துக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப அழகாகவே இருக்குது. முன்னாடி காட்டினது வந்து LED ப்ரொஜெக்டர் லைட்டு, அதில் வச்சு நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரெண்டுமே நல்லா இருக்குது. அது இல்லாதவங்க நீங்கள் இதை போட்டுக்கலாம். இப்போ பண்ண DIY உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.